ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பாய்ங்க எப்படி பிரியாணி செய்கிறாங்கன்னு ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், கல்யாண மண்டபம்னு போய் பார்த்துருப்போம். இன்னைக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் கற்றுத்தர போகிறோம். எங்களோட இந்த ரெசிபியை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணியை நீங்கள் செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 1 kg சிக்கன் பிரியாணி செய்கிறீங்கன்னா அதுக்கு 1 kg ரைஸும் 1 kg சிக்கனும் வேணும். 1 kg சிக்கனை வந்து நீங்கள் சீரக சம்பா ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க சீரக சம்பா ரைஸில் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி செஞ்சாலுமே பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா வரும். சீரக சம்பா ரைஸ் வந்து நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கழுவி ஊற வச்சிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 40 to 1 hour நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா பலப்பல நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்குறீங்கன்னா பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இந்த தந்தூரி கோழிலாம் கடையில் சிக்கன் கடையில் வந்து கிடைக்கும். தந்தூரி கோழியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழி 1லேருந்து 1.25 வரைக்கும் தான் கிலோ இருக்கும். அந்த மாதிரி கோழி வாங்கி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் லெக் பீஸ் மட்டும் இல்லைனா பாடி பீஸ் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. ஒரு முழு கோழியை வாங்கி கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ரைஸில் பிரியாணி செய்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கறியை வந்து எடுத்துக்கணும். 1 கிலோ அரிசினா 1 கிலோ சிக்கன் வேணும். எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா 200 ml போதும். ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி உங்களுக்கு வரும். அதனால் எண்ணெய் வந்து 200 ml எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயமே வந்து அந்த ரைஸை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம் கம்மியாக தக்காளி எடுத்துக்கோங்க. 400 கிராம் வந்துடும். பட்டை லவங்கம் நிறைய பேருக்கு தெரியும்ல, நீங்கள் இந்த லவங்க பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராம்பு எத்தனை கிளாஸ் ரைஸ் போடுறீங்களோ அத்தனை கிராம்பு எடுத்துக்கோங்க. லவங்கப்பட்டையும் கிராம்பும் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா மசாலாவோட ஃப்ளேவர் அதிகமாக வந்துடும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமே இஞ்சி பூண்டு தான். எப்பவுமே பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் பாதி தான் இஞ்சி இருக்கணும். தயிர் வந்து 100 ml எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. புதினா வந்து அதே மாதிரி தான், நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி போடுறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் புதினா எடுத்துக்கோங்க. உப்பு வந்து எப்படி போடுறது நான் தனியாக சொல்கிறேன் உள்ள வீடியோக்குள்ளே. அதே மாதிரி நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தான். நீங்கள் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் பிரியாணி செய்கிறீங்கன்னா. ஏன்னா வீட்டில் கூட நம்ம காஞ்ச மிளகா அரைச்சி யூஸ் பண்ணலாம், அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் சக்தி மிளகாத்தூளே ஒரு 10 கிராம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க 1 kg பிரியாணி செய்கிறதுக்கு. நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி வந்து தக்காளி, வெங்காயம், புதினாலாம் கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். தக்காளி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அரைச்சி இல்லை கட் பண்ணி. ஆனால் ஆனியன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாய் கட் பண்ணுறதை வந்து நாங்கள் காட்டிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், நல்லாவே வரும். புதினா பாயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கில்லாமல் அப்படியே காம்போட கட் பண்ணி போட்டுப்பாங்க. நம்ம வீட்டில் அதை பிரித்து அந்த இலை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் எது தரும்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு தான். ஆனால் இஞ்சி பூண்டு நீங்கள் வீட்டில் வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது பண்ணுற பெரிய தப்பே சேர்த்து ஒன்றா அரைச்சிருவோம். அது மாதிரி அரைக்காமல் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். எப்போவுமே பூண்டோட குவான்டிட்டி வந்து டபுளாக இருக்கணும். பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது தான் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை வச்சு 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 1 kg சீரக சம்பா ரைஸும் 1 kg சிக்கனும் அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரெடி பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பட்டை லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ பூண்டு சேர்க்குறோம். ஆனால் பூண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நேராக ஆயில்லையும் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா இங்கேயே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி சேர்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுக்க முடியாது. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரித்து நம்ம அரைச்சி சேர்த்துருப்போம். அப்படியே வந்து பூண்டு வந்து போட்டுட்டோம். பூண்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க, பெரிய வீடு, என்னால் பூண்டு வந்து உரிச்சிக்க முடியலன்னா நீங்கள் பூண்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை தண்ணியில் அலசிட்டு நீங்கள் அப்படியே தோலோடு அரைச்சும் போட்டுக்கலாம். கல்யாண மண்டபத்திலலாம் பாயிங் வந்து என்ன பண்ணுவாங்க, தோலோடு அப்படியே அரைச்சி தான் போட்டுப்பாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
புதினா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல சும்மா கிள்ளி அந்த காம்புலேருந்து கிள்ளி எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இலையா தான் எடுக்கணும்னு இல்ல. பாய்ங்கலாம் அப்படியே காம்போட வச்சு கட் பண்ணி அந்த புதினாவ மொத்தமா தான் சேர்த்துக்கிறாங்க. அவங்க அதிகமா அந்த விறகு அடுப்புல செய்றதுனால அந்த புதினா காம்பெல்லாம் கரைஞ்சு போயிடுது. நீங்க வீட்ல செய்யும்போது சும்மா கிள்ளி மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் இலை இலையா எடுக்கணும்லாம் இல்ல. பட்டை லவங்கத்த எண்ணெயில போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்த போட்டு நல்லா ரொம்ப பொன்னிறமா வர அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெங்காயத்த வதக்குனதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்ட சேர்த்தோம். பூண்ட முதல்ல சேர்த்துட்டோம். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் அதில வந்து நம்ம இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி சேர்த்து இது 3மே நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில புதினா சேர்க்கணும். புதினா சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க அதில தக்காளிய சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி ஒரு மசாலா மாரி வரும்போது, அதில நீங்க தயிரும், மொளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தயிர், மொளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கறி போட்டுட்டு, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் நல்லா கறிய வேக விடுங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி தேவைன்னா சிக்கன் பாயில் ஆகணும். விசில் போடாமல் இந்த கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ். சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல் நல்லா வருது. லெட்ஸ் ஓப்பன். ஆக்சுவலாக சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் வேகணும். வெந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுடலாம். இப்போ கறி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வர பெரிய கொஸ்டினே வந்து தண்ணி எவ்வளோ ஊத்தணும் இந்த அரிசிக்கு? குக்கர்ல பிரியாணி செய்றவங்களுக்கு வர பெரிய டவுட்டே எவ்வளோ தண்ணி ஊத்தணும்? அதேமாரி எத்தன விசில் வைக்கணும்? இந்த வீடியோவ நம்ம குக்கர்ல எப்படி செய்றதுன்னு தான் பார்க்குறோம்.
ஓகேங்களா? நீங்கள் சீரக சம்பா ரைஸ் ஒவ்வொரு ரைஸ்க்குமே தண்ணியோட குவான்டிட்டி வந்து ஒவ்வொரு மாரி வைப்பாங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நெறைய ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு. புல்லட் ரைஸ் இருக்கு, பாஸ்மதி ரைஸ் இருக்கு. நாம இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து சீரக சம்பா ரைஸ். சீரக சம்பா ரைஸ்ல செய்றீங்கன்னா, நீங்க 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி நீங்க வைக்கணும். நீங்க எந்த கிளாஸ்ல அரிசிய அளந்து குக்கர்ல போடுறீங்களோ, நீங்க 1 கிலோ அரிசிய கிளாஸ்ல இல்ல எதனா ஒரு பாத்திரத்துல தான் அளந்து நீங்க குக்கர்ல போட்டிருப்பீங்க. எவ்வளோ அரிசிய அந்த பாத்திரத்துல எடுத்தீங்களோ, அத 1 1/2 மடங்கா தண்ணிய வந்து நீங்க ஊத்தணும். இப்போ எல்லாம் ரெடி. நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் புதினாவும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் நீங்களும் செய்யும்போது கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரெண்டு விசில். ரெண்டு விசில் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 2 விசில் முடிஞ்சிருச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த விசிலில் ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். பிரியாணி ஸ்மெல் நல்லா இருக்கு. அதே மாரி நீங்க ஹை ஃப்ளேம் வைக்காம மீடியம் ஃப்ளேம் வச்சு செய்யுங்க. அப்பதான் பிரியாணி வந்து அடி பிடிக்காம இருக்கும். சீரக சம்பா ரைஸ்ல அடி பிடிச்சாலுமே அது நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா நீங்க அடி பிடிக்காம பளபளன்னு நல்லா செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தண்ணிய கரெக்ட்டா வைங்க. அதே மாரி 2 விசில்னா 2 விசில்லயே நிறுத்திக்கோங்க. 2 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்ணிடுங்க. விசில ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர ஓப்பன் பண்ணுங்க. ஒரு வேள நீங்க விசில ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கலான்னு எடுத்தீங்கன்னா, இல்ல 3 விசிலுக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா குழஞ்சிரும். அது பளபளன்னு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி ரொம்பவே நல்லா பளபளன்னு வந்திருக்கு. ரைஸ்லாம் உதிரி உதிரியா இருக்கு. சிக்கன்லாம் பீஸ் நல்லா இதுவா இருக்கு. நல்லா பீஸ்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கு. அதே மாரி அடி வந்து இது பிடிக்கவே இல்ல. இதுக்கு காரணம் நாங்க எக்ஸாக்ட்டா தண்ணி வச்சது தான். இது வந்து சீரக சம்பா ரைஸ்க்கான வாட்டர் மெஷர்மென்ட் தான் நான் இப்ப சொன்னது. இதே நீங்க வேற ரைஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, எந்தெந்த ரைஸ்க்கு எவ்ளோ தண்ணி வைக்கணும் அப்படின்றத அந்த விசில் டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா குடுக்குறோம். நீங்க அத வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிரியாணி நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.